வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் போக வேண்டியது நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு நாட்டிலேருந்து ஒத்துட்டுத்தனமா வருவாங்க, அவங்கள வெளில அனுப்புறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்றது எப்படி ஏத்துக்க முடியும்? ஜனத்தொகை அப்படின்றதையும் தாண்டி செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்றதும் ஒன்று இருக்கு. எப்படிங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள நினைச்சபடி லட்சக்கணக்கில் வந்துட்டு போலாம்னா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? மம்தா பானர்ஜி அவர்களும் என்டிஏல இருந்திருக்காங்க, மந்திரியா இருந்திருக்காங்க, இலாகா இல்லாத மந்திரியா இருந்திருக்காங்க, வெளில வந்திருக்காங்க, மறுபடியும் போயிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்து அவங்களெல்லாம் ஓட்டு போட வச்சது, இந்த மாதிரி பண்ணி அந்த ஒரு டெரர் ராஜ்யம்னு சொல்லுவாங்களா, அதுதான் அங்க நடந்து கொண்டு 24 தோல்விக்கு காரணமே 21ல எங்கெங்கெல்லாம் டிஎம்சிக்கு ஓட்டு போடலையோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்றது, நம்ம தெருவுக்கு தண்ணி விடாம பண்றது, இல்லை நம்மளை இது பண்றது, அதெல்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு தைரியத்தை இந்த தடவை பாஜக அங்க இருக்க மக்களுக்கு கொடுத்துள்ளது. மறு தேர்தல் நடக்கிற அளவுக்கு அங்க நடந்திருக்கு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அங்க வன்முறை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் தடுக்கணும்னா அப்போ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தேவைதான். ஒரு நேஷனல் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அங்க பாஜக ஜெயித்தே ஆக வேண்டிய கட்டாயம். இதை அவங்க தவறா, இந்த ஏஜென்சி எல்லாம் தவறா யூஸ் பண்ணி ஜெயிச்சாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். இவங்க இந்த சித்தாந்தம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. இண்டிவிஜுவல் தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு அதையும் இங்க அண்ணாமலைன்னு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருந்து. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சாணக்கியர் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். பாஜக எங்க அடி வாங்கிச்சோ இல்லையோ முக்கியமான இடத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால். இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியும்னு சொல்லப்படும். பட் இருந்தாலுமே அங்கே ஜெயிச்சதுக்கு காரணம் எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜி தான் ஒரு பக்கம் சொன்னாலுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. என்ன காரணமாக பார்க்குறீங்க? சரி, அது காரணம் அப்படின்றத விட வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் போக வேண்டியது நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்க இருந்த வரைக்கும் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் பங்களாதேஷிஸ் அவங்கள வெளில அனுப்புறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னவர்கள். எப்படிங்க இன்னொரு நாட்டிலேருந்து ஒருத்தன் பேப்பர் இல்லாமல் நம்ம ஊரில் உட்காந்து நிற்கிறான், இங்கே ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, எல்லார் கார்டும் வாங்குறான் அப்படின்னும் போது இங்கே என்ன ஆஸ்திரேலியா மாதிரி அவ்வளோ பெரிய, ஆஸ்திரேலியாலேயே இப்போ வெளியூர்காரங்கன்னா தகராறு பண்ணுறாங்க, புரியுதா? அப்படி இருக்குச்சு. ஏற்கனவே இங்கே ஜனத்தொகை அதிகம். அப்போது அங்கேருந்து எல்லாரையும் இங்கே கூட்டினது வச்சுக்கின்னு இது உலகம் முழுக்க இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவில் டெமோக்ராட்ஸ், அதே மாதிரி ஐரோப்பாவில் இப்போ நிறைய பேர் இவங்களுக்கெல்லாம் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு. இப்போ அமெரிக்காவில் அவங்களுக்கு ஓட்டு அதனால் இது அப்படின்னு டெமோக்ராட்ஸ் ரொம்ப நாள் அது பண்ணிட்டு வந்தாங்க. ட்ரம்ப் அதை தான் ஒரு பெரிய எலக்டோரல் இஷ்யூவாக கொண்டு வந்தார். இப்போ அதைத்தான் அவர் களை எடுத்துட்டு இருக்காரு. அப்போது இன்னொரு நாட்டிலேருந்து ஒருத்தரை கொண்டு அவங்க திருட்டுத்தனமாக வருவாங்க, அவங்கள வெளில அனுப்புறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்றது எப்படி ஏற்றுக்க முடியும்? இது ஜனத்தொகை அப்படின்றதையும் தாண்டி செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்றதும் ஒன்று இருக்குது. எப்படிங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே நினச்சபடி அப்படியே லட்சக்கணக்கில் வந்துட்டு போகலான்னா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இதே சிஏஏ அப்படின்னும் போது பெரிய எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அது என்னன்னு கூட இவங்களுக்கு புரியல. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது என்னன்னா, பாகிஸ்தானு, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானு இப்படி சுற்றி இருக்க நாடுகளில் மத ரீதியாக பாதிக்கப்படுகின்ற சிறுபான்மையினர், அப்போது பாகிஸ்தான்லேயோ இல்லை ஆப்கானிஸ்தான்லேயோ இல்லை பங்களாதேஷ்லேயோ ஒரு முஸ்லீம் மத ரீதியாக பாதிக்கப்படுவார்னு சொல்ல முடியுமா? அதில் இந்த ரூலில் என்ன சொல்லியிருக்கு? ஹிந்துக்கள், ஜைனர்கள், புத்திஸ்டுகள், கிறிஸ்தவர்கள், இந்த மாதிரி நிறைய மைனாரிட்டி, அந்த ஊரில் யார் மைனாரிட்டியோ மத ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாகுபவர்கள். இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள், புத்தர்கள், சீக்கியர்கள் எல்லாருக்கும் உண்டு. மத ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றன நம்ம வம்சாவழி அப்படின்னு இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் இதுதான் சிஏஏ அப்படின்றது. இதில் பாருங்க, இங்கே இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமையை பறிக்க போகின்றார்கள், இஸ்லாமியர்களுக்கு இல்லை இப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி அது என்னன்னே தெரியாமல் எல்லாம் பண்ணி இதோ இங்கே கூட நம்ம உலகநாயகன் கூட கேட்டார், அது இலங்கை தமிழர்களுக்கு இல்லை. எப்பா, இலங்கை தமிழர்கள்லாம் அவங்க சொந்த ஊரில் போய் சொந்த மண்ணில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இங்கே குடியுரிமை கொடுத்தாச்சுன்னா இலங்கையில் அவங்கள அனுப்ப மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்கள் இடம் எங்கள் காணி அங்கே போய் நாங்கள் இருக்கணும், யாராக இருந்தாலும் அவங்க சொந்த ஊருக்கு போகணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்க அது மாதிரி தான் நினைக்கிறாங்க. குடியுரிமை கொடுத்தாச்சுன்னா அவங்க திரும்பி போகவே முடியாது. இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அவர்கள் இந்துக்கள் தானே இப்படிலாம் அவர் கேள்வி கேட்டிருந்தார். ஸோ மத சிறுபான்மையினர் அதுதான். இந்த மாதிரி பல விஷயங்களில்
நாட்டுடைய பாதுகாப்பு ஒற்றுமைக்கு எதிராக நடந்து கொண்டிருந்தவர் மம்தா பானர்ஜி அவர்கள். இப்போது இந்த 24 தேர்தலில் வந்து வழக்கமாக நீங்கள் அந்த திரிணாமுல் காங்கிரஸ் வந்த பிறகே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பாராளுமன்ற தேர்தலில் கிராஃப் மேலே ஏறும், சீட்டும் ஏறும், ஓட் பர்சன்டேஜும் ஏறும், மறுபடியும் சட்டமன்றத்தில் கீழே இறங்குவாங்க, மேலே போவாங்க. இப்படியே வந்துட்டு இருந்ததுங்க. இதில் வந்து மம்தா பானர்ஜி அவர்களும் என்டிஏல இருந்திருக்காங்க, மந்திரியாக இருந்திருக்காங்க, இலாகா இல்லாத மந்திரியாக இருந்திருக்காங்க, வெளில வந்திருக்காங்க, மறுபடியும் போயிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ சமீப காலங்களில் அவங்க வந்து அதுவும் 21 வெற்றி அப்படின்றது வந்து பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு நினச்ச வெற்றி. ஐ மீன் எலெக்ஷன் அது எல்லாரும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது, ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்து ஓட்டு போட அவங்களுக்கே தெரியும் இன்ன இங்கங்கே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. அவங்களெல்லாம் ஓட்டு போட முடியாமல் செய்தது, இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அவங்களெல்லாம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்து அவங்களெல்லாம் ஓட்டு போட வச்சது, இந்த மாதிரி பண்ணி அந்த ஒரு டெரர் ராஜ்யம்னு சொல்லுவாங்களா, அதுதான் அங்கே நடந்து கொண்டு இருந்தது. 24 தோல்விக்கு காரணமே 21 வந்து எங்கெங்கெல்லாம் வந்து டிஎம்சிக்கு ஓட்டு போடலையோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணுறது. சொல்ல போனால் 21 ப்ரீ போல் வைலன்ஸ், போஸ்ட் போல் வைலன்ஸ் அப்படின்னு பெண்களுக்கு எதிரான எவ்வளவு கொடுமைகள், எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. அப்போ 24 எல்லாம் பயந்துட்டாங்க. ஐயா இனிமே நம்ம வந்து இதில் வேற பார்த்தீங்களா யார் யார் ஓட்டு போட்டிங்க இதெல்லாம் எங்களால் கண்டுபிடிக்க முடியும், இப்படி லோக்கலில் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் எல்லாருமே வந்து இதெல்லாம் யோசிப்பாங்க, மெத்த படித்தவர்கள்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. ஸோ இதுதான் 24 அங்கே பாஜக அண்டர் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு காரணம். ஸோ அதுக்காகத்தான் என்ன பண்ணாங்க, இந்த தடவை வந்து முழு பாதுகாப்பு அப்படின்னு சென்ட்ரல் ஃபோர்ஸஸை கொண்டு வந்து இறக்கி, நீங்கள் பாதுகாப்புன்றது ஓட்டு போட வைக்கிறதுக்கு, அந்த கவுண்டிங்லேயும் சில கலாட்டாலாம் பண்ணுவாங்க அப்படின்றது, ஏன்னா ஏதாவது பண்ணுறது அது நிறைய நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை அங்கே அப்சர்வர்ஸாக கொண்டு வரணும் அப்படின்னு இந்த சர்க்குலரு அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் ஒன்று சொல்கிறாங்க, இவங்க வந்து வேற ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தான் வரணும் அப்படின்லாம் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் ஃபியர் ஃபேக்டர்ன்றது போயிடுச்சு, மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கின்றது. அமித்ஷா அங்கே போய் உக்காந்துக்கினாரு, முடிஞ்ச பிறகும் இங்கே ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நாங்கள் ஜெயிக்க போகிறோன்ற ஒரு இம்ப்ரெஷன் அங்கே கிரியேட் ஆகி, பாதுகாப்பு இருக்குது, நம்ம ஓட்டு போடலாம், எப்படியும் பாஜக வரும், அதனால் இந்த போஸ்ட் போல் வயலன்ஸு இல்லை டார்கெட் பண்ணி நம்ம தெருவுக்கு தண்ணி விடாமல் பண்ணுறது இல்லை நம்மளை இது பண்ணுறது அதெல்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு தைரியத்தை இந்த தடவை பாஜக அங்கே இருக்க மக்களுக்கு கொடுத்துள்ளது. அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து இந்த போகஸ் ஓட்டு, இல்லாதவங்க ஓட்டு, செத்து போனவங்க ஓட்டு, இடம் மாறி போனவங்க ஓட்டு, 2 இடத்துல இருக்க ஓட்டு, இதையெல்லாம் நீக்கினதும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சொல்லுவாங்க 5 மணிக்கு மேலே அப்படியே அந்த பூத் ஏஜென்ட்லாம் இது பண்ணிக்கின்னு யார் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அதெல்லாம் குத்துவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் இடம் இல்லாமல் பண்ணது அப்படின்னு உடனே இவங்க இந்த ஏஜென்சியை கையில் வச்சுக்கிறாங்க, அந்த ஏஜென்சி, இதெல்லாம் சும்மா மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏஜென்சியை கையில் வச்சுருக்காங்கன்னா ஆமாம் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் அதுக்கு தான் இருக்காங்க, பாதுகாப்பு கொடுப்பதற்கு. பாஜக கேண்டிடேட்டையே அடிச்சு ஓட விடுறாங்க. ஒரு முழு தொகுதியிலேயே ஃபால்ட்டாக மறு தேர்தல் நடக்கிற அளவுக்கு அங்கே நடந்திருக்கு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அங்கே வன்முறை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் தடுக்கணும்னா அப்போ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தேவைதான். எதுக்கு வச்சுருக்கோம் அத்தை? நீங்கள் பாருங்க, பார்டரில் போயிட்டு பாதுகாப்பு கொடுக்காம, பார்டரில் பாதுகாப்பு கொடுக்கறது இருக்கட்டும், ஒரு வாரம் அங்கே சும்மா இருக்கலாம், மறுபடியும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லையே, நீங்கள் பாட்டுக்கு எல்லாரும் வாங்க வாங்கன்னு வரவேற்பில் கூப்பிட்டுக்கிறீங்க, யாரையும் வெளில தள்ளக்கூடாதுன்னு சொல்லினுக்கிறீங்க. ஸோ ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அங்கே பாஜக ஜெயித்தே ஆக வேண்டிய கட்டாயம். இதை வந்து அவங்க தவறாக இந்த ஏஜென்சியெல்லாம் தவறாக யூஸ் பண்ணி ஜெயிச்சாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதையே முன்னாடியே பண்ணியிருந்தால் போன தடவையே கூட பாஜக ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அது இந்த தடவை அந்த சட்டம் என்ன சொல்கிறதோ அதை சரியாக நடைமுறைப்படுத்தி அந்த ஃபியர் ஃபேக்டரை நீக்கி ஒரு வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் பாஜக. ஓகே சார், அங்கே சொன்ன மாதிரி இப்போ பாஜக வந்து ஒரு தனி கட்சியாக இருந்து தனி பெரும்பான்மை அமைச்சு இப்போ பெரிய லெவலில் வந்துட்டாங்க. ஏன் அதை வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க? கரெக்ட். அங்கே இருக்கிற அரசியல்ன்றது வேறு, இங்கே இருக்கிற அரசியல்ன்றது வேறு. இங்கே வந்து மாற்றம் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாக எல்லாம் இப்படி தான் சொல்லின்னு இருக்கிறாங்க, மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் அப்படின்னு. அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தரை அண்ணாமலையை இங்கே பார்த்தாங்க. ஆனால் அவரை வந்து சைட்லைன் பண்ணிட்டாங்க. சரி ரைட்டு,
உங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா திமுகவை அகற்ற வேண்டும், அதுதான் நாட்டுக்கு நல்லது. ஸோ நம்ம கட்சிக்கு கம்மி சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் அலையன்ஸ்க்கு போனீங்க. அமித்ஷாவை வெயிட் பண்ண வச்சாலும் நீங்கள் வந்து நாடு தான் முக்கியம்னு நீங்கள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அண்ணாமலையும் வந்து ரொம்ப ஜென்டலாக ஒதுங்கிட்டார். நான் ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்டாக இருக்க விரும்பலை, நான் வெளில போகிறேன் அப்படின்ட்டார். சரி, அவர் தலைவர் பதவியிலிருந்து விலகி விட்டார். நயினார் நாகேந்திரன் தலைவராகி விட்டார். அப்போது தலைவர் இவர் தாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களை நாங்கள் முழுமையாக உபயோகப்படுத்தி கொள்வோம் அப்படின்னு நீங்கள் பண்ணியிருக்கணுமா வானாமா? அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த 6 தொகுதி அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படின்னு பிரித்து கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்து இந்த தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அண்ணாமலை வில் பி த ஃபேஸ் ஆஃப் த கேம்பெயின் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ என்ன போச்சு, இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து தாவேகா வரணுன்றது, வாங்க ஸ்ட்ராங்கான கட்சிகள்லாம் வாங்க அப்படின்னு அவங்க வரமாட்டாங்களான்னு தவம் இருந்தது. இது ஒரு பக்கம். கடைசியில் விஜய் வந்து இல்லை நான் தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்னா பார்த்தியா, தில்லா நிற்கிறார் பாரியா, அவர் தனியாக நின்று அடிக்கிறார் பாரியா, ஒத்தாளாக நின்று பண்ணுறாரு பாரியா அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு. ஏற்கனவே இந்த சினிமா இதில் தான் எல்லாமே போகிறாங்க. அப்போ அவர் வந்து நான் தான் தனியாக நின்று பண்ண போகிறேன் அப்படின்போது, ஓ இவங்களால கூட்டு அதிமுக பாஜக 2 பேரும் சேர்ந்தாலையும் ஜெயிக்க முடியாது, அவரை வான்னு கூப்பிட்டு நிற்கிறாங்க. ஆனால் அவர் தான் வந்து தைரியமாக நான் ஒத்தையாக அடிக்க போகிறேன் திமுகன்னு சொல்லி நிற்கிறாரு. அப்போ அவர் தான் வந்து வின்னிங் பார்ட்டின்னு ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அண்ணாமலை அவர்கள் மீது இருந்தது. அதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கட்சி தலைவர் பதவியிலேருந்து போயிட்டாருங்க. அதனால என்னங்க, அப்போ அவரை நீங்கள் முழுக்க யூட்டிலைஸ் பண்ணியிருந்துருக்கலாம்ல. அவரை பல நாட்கள் அப்படியே ஒதுக்கி வச்சு, இது அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை, மற்றவங்க மத்தியிலையுமே என்னது இது இவ்வளோ தானே, இவங்களாம் இப்படி தானே அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை ரொம்ப ஆழமாக பதிய வைத்து விட்டது. ஸோ அதனால தான் அவங்களால இதை பண்ண முடியல. அட்லீஸ்ட் இனிமேலாவது முழிச்சிக்கின்னு இவங்க கட்சியை தூசு தட்டி, ஏன்னா அப்படியே போனது பரமமதம் மாதிரி இறங்கி பிகினிங்க்கு வந்துருச்சு. ஏதாவது பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இல்லை அதை விட்டுட்டு இல்லைங்க அது வந்து நாளைக்கு அவங்களோட இப்படின்னு இழுத்தடிச்சிருந்தாங்க, சுத்தமாக இழுத்து முடிட்டு போக வேண்டியது தான். ஓகே சார். பட் இருந்தாலுமே இன்னொரு கேள்வி என்ன எழுதுனா, வெஸ்ட் பெங்காலில் அமித்ஷா போய் ரொம்ப நாளாக தங்குறாரு, ஏன் எலெக்ஷன் முடிஞ்சு தங்குறாரு, ரிசல்ட் முடிஞ்சு தங்க போகிறதாகவும் சொல்கிறாப்புல. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அங்கே கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமேட்டி சவுத்து இந்தியா வந்தோம் அப்படின்னா யாருமே அந்தளவுக்கு வர்றதில்லை, அந்தளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதில்ல, அந்தளவுக்கு உள்ளே இறங்கி போய் வேலை செய்கிறதில்ல. லாங்குவேஜ்ன்ற இந்த இடத்துல ஒரு பேரியராக பார்க்கப்படுதா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. இங்கே இருக்கிற தலைவர்களை வச்சு இப்போது ராகுல் காந்தி வர்றாரு, இங்கிலீஷில் தான் பேசுகிறாரு. அதை அவர் பேசுறது ஒன்று, டிரான்ஸ்லேட் பண்ணுறது ஒன்று சம்மந்தம் இல்லாமல் அந்த ஜூனூன் சீரியல் கூட ஓரளவுக்கு என்ன மிஸ்டர் அதிகாரி சார் அப்படின்னு வார்த்தையை மாற்றி போட்டாலும் அதே வார்த்தை தான் வரும். இதில் சம்மந்தம் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு இருக்கு. பட் அது வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸில் அது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு வெஸ்ட் பெங்கால். ஸோ அதனால் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இப்போது அந்த பேரியரையும் உடச்சி எரிஞ்சிட்டதுனால அடுத்தது தமிழகத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். ஏன்னா சார் இப்போ சொல்லணுன்னா நம்ம ஆந்திரா ஆகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், கால் ஒன்றதுக்கே கஷ்டப்படுறாங்களே சார் பாஜக. அதுதான் இவங்க வந்து இந்த சித்தாந்தம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. இண்டிவிஜுவல் தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஒரு அதையும் இங்கே அண்ணாமலைன்னு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு இருந்தது. இளைஞர்களது ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். அவரை யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் ஒதுக்கி வச்சது தான் இவங்க பண்ண பெரிய தப்பு. ஒரே நேரத்தில் 2-3 ஸ்டேட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அங்கே அது பாட்டுக்கு நடக்கட்டும், இங்கே இது பாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்னு. இங்கே வந்து மேபி கூட்டணி கன்ஸ்ட்ரைன்ஸும் இருக்கலாம். இல்லை அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அது நல்லா இருக்காது அப்படின்னு. அண்டு விஜய் ஃபேக்டரை எல்லார மாதிரியும் அவங்களும் வந்து கொஞ்சம் குறைவாக எடை போட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து விஜய் ஃபேக்டரை வந்து கம்மியாக தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இவ்வளோதான் அப்படின்னு. இவங்க பண்ண தப்பு அவங்களுக்கு ஃபேவராக போயிடுச்சு. அதுதான் இவங்க வந்து அண்ணாமலையை அன்னிலேருந்தே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு லேண்ட்ஸ்லைடு வந்திருக்காது. இதுதான் அவங்க பண்ண தப்பு. ஸோ இவங்க பண்ண தப்பு, அந்த பக்கம் திமுக பண்ண தப்பு, இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ அசாமில் வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சியே கிடையாது சார், ஏன் அந்தளவுக்கு வெற்றி அடைகிறாங்க பாஜக? அதாவது இப்போ அந்த மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன தமிழகத்தில் மட்டும்தான் மாற்றம் வேணும்னு சொல்லுவாங்களா, மற்ற ஸ்டேட்டில் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னா, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுன்னும் போது அப்போ இந்த கேள்வியே எழாது. இப்போது இங்கே நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழக அரசு சார்பாக ஏராளமான விளம்பரம் வந்தது. அதுக்கப்புறம் திமுக சார்பாக ஏராளமாக விளம்பரம் வந்தது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நிஜமாகவே பல மாற்றங்கள் நடந்திருக்கின்றது, பல வளர்ச்சிகள் வந்திருக்கின்றதுன்னு சொன்னால் இது வந்து பளிச்சுன்னு மக்கள் கண்ணு முன்னாடி தெரியணும்.
இப்போ உங்கள் ஊரில் நல்ல ரோடு போட்டுக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் விளம்பரத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ரோட்டில் போகும்போது பரவாயில்லப்பா, இந்த ஆட்சி வந்தாங்கப்பா, நல்ல ரோடு போட்டுக்கிறாங்கப்பா அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னும் டெய்லி இத்தனை வருஷமாக இந்த ரோட்டில் தானே போட்டுனுக்கிறோம் நம்ம. அதே மாதிரி பாரியா ஸ்கூல் பில்டிங் என்னையா கட்டிக்கிறாங்க, பரவாயில்லப்பா. அப்போது இவங்க சாதனைன்னு, அதுவும் கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் இவங்க சாதனைன்னு சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு 1000 ரூபா குத்தம், இவங்களுக்கு 1000 ரூபா குத்தம், இவங்களுக்கு சைக்கிள் குத்தம், இவங்களுக்கு லேப்டாப் குத்தம், இதைத்தான் சாதனையாக சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள்னு எங்கே இருக்குது? வெள்ளை அறிக்கை கூடனா வெள்ளை பேப்பரை தூக்கி நீட்டுறீங்க. நிஜமாகவே வந்து சேர்ந்ததான்னு தெரியாது. எவ்வளோ நீங்கள் வந்து MOU சைன் பண்ணீங்க, எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, யாரும் தெரியாது. அப்படியே சொல்ல வேண்டியது தான். 1.5 லட்சம், 2 லட்சம், 4 லட்சம், இப்படி அப்ஸ்ட்ராக்டாகவே எல்லாமே போயிடுச்சு. நிஜமாகவே சரி, இப்போ வந்து நாங்குநேரியில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வரோம், ஒரு காரிடார் கொண்டு வரோம், இதனால் இந்த பக்கத்தில் இவ்வளோ வேலை வாய்ப்புகள் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் நிஜமாகவே அங்கே வந்து ஒரு 10,000 பேருக்கு வேலை கிடைச்சிதுன்னு சொன்னால் அப்போ 10,000 குடும்பங்கள் அங்கே இருக்கும். பார்ப்பா, இந்த கவர்மெண்ட் வந்து தான்ப்பா எங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிது அப்படின்னு. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. வேறஸ் நீங்கள் விளம்பரம் பண்ணாட்டாலும் ஒரு நல்ல மக்களுக்கு பார்த்தாலே தெரியக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி மாற்றங்கள் இருக்கின்றது அப்படின்னும் போது அவங்க இன்னொரு சோப்பை நம்பி போக மாட்டாங்க. இதைத்தான் அங்கே யோகி பண்ணிட்டு இருக்கார், இதைத்தான் அஸ்ஸாமில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே பண்ண முடியாததுனால தான் ஃபேக் பாஸ்போர்ட்டு, ஃபேக் இது அது இது அப்படின்ட்டு ஏதோ ஃபோட்டோஷாப் பண்ணி மாட்டிக்கின்னு இப்போ சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் உங்கள் கட்சிக்காரங்க இதே அர்னாப் கோஸ்வாமி அவரை காங்கிரஸ் இதில் என்னெல்லாம் பண்ணாங்க இப்போ பார்த்தோமா இல்லையா? அப்போ சொல்ல வேண்டியது என்ன நீங்கள்? அப்போ கபில் சிபால் மாதிரியான வக்கீல்கள் போய் வாதாடி, அபிஷேக் மனு சிங்வி இந்த மாதிரியான பெரிய பெரிய வக்கீல் போய் வாதாடினா மட்டும்தான் அவங்களுக்கு அரெஸ்ட் தேவையில்லை, கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் தேவையில்லை. அப்போ மற்றவனுக்கெல்லாம் இன்ட்ராகேஷன் தேவை. அப்படியா? இந்த மாதிரி பிலோ த பெல்ட் இறங்கினாங்க. அதனால தான் பெரிய அடி வாங்கியிருக்காங்க அவங்க காங்கிரஸ். அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கேரளாவில் ஜெயிச்சிட்டாங்களே, வேற வழி இல்லை. அங்கே LDF சொல்ல ஆன்டி பீப்புள் பாலிசி ஆஃப் LDF அப்படின்னு சபரிமலா அப்படின்னாங்க. சபரிமலாவில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? சரி, இது ஆன்டி பீப்புளில் கம்யூனிஸ்ட்டு. அப்போது மற்ற இடத்துலலாம் கம்யூனிஸ்ட் சேர மாட்டோம்னு சொல்லுவீங்களா? இல்லை தமிழகத்தில் நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லுவீங்களா? வெஸ்ட் பெங்காலில் சேர மாட்டோம்னு சொல்லுவீங்களா? ஒட்டுமொத்த புள்ளி கூட்டணியில் வந்து கம்யூனிஸ்ட் கிடையாதுன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா அவங்க ஆன்டி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே ராகுல் காந்தி தான் அங்கே போயிட்டு கரப்ட் மம்தா கவர்மெண்ட் தான் பாஜகவுக்கு வழி விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்கள தூக்கிடுவீங்களா? இண்டி கூட்டணி ஒன்று மட்டும் நடக்க போகுது. இந்த புள்ளி கூட்டணி புள்ளி எல்லாம் ஒவ்வொன்றும் காணாமல் போக போகுது. அடுத்த விரைவிலேயே பார்க்க தானே போகிறோம். ஓகே சார். சார், அதே மாதிரி சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து அதிமுக, அதாவது பங்காளி கட்சியான அதிமுக ஆட்சி செய்யும் போது அந்த அளவுக்கு ரகலை பண்ணாங்க, நியூஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பண்ணும்போது திமுக சும்மா இருப்பாங்களா என்ன சார்? திமுக வந்து எதிர்கட்சி அவங்களுடைய செயல்பாடு அருமையாக இருக்கும், சான்ஸே கிடையாது. அவங்கள மாதிரி ஒரு எதிர்கட்சி யாரும் பண்ண முடியும். அண்டு மீடியா இன்னும் அவங்க தான் கையில் வச்சிருக்காங்க. இப்போ வந்து டிவிக்கே திமுக இடத்தை பிடிக்க போகின்றது அப்படின்னும் போது முதல்ல வேணும்னா ஒரு சில மாதங்கள் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வழக்கமான எதிர்கட்சி அரசியல் ஆரம்பிச்சிரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பண்ணலைன்னா அவங்களால சர்வைவ் ஆக முடியாது. அதிமுக மாதிரி அவங்க மிக்சர் சாப்பிட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷம் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். 29லேயே தொடச்சி எடுத்துருவாங்க. அதனால் இனிமே எதிர்கட்சியின் செயல்பாடு எப்படின்றத 5 வருஷம் நம்ம பார்க்காம இருந்தோம், இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா சார், விஜய்க்கு வந்து அந்த மீடியான்ற ஒரு பவர் கிடையாது, பட் சோஷியல் மீடியான்ற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலுமே தனியாக அந்த நியூஸ் சேனல்ஸ்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. அதை எப்படி அவர் வந்து டேக்கிள் பண்ண போகிறாரு? வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி அப்படின்னு வந்த உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய டாமினன்ஸ் அப்படின்றது அதிகமாகும். இவங்க வெறும் இந்த மீடியா வச்சுன்னு எத்தனை நாள் தான் நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்க முடியும்? ரெண்டாவது, இன்றைக்கு வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய கிரெடிபிலிட்டின்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் வந்து பத்திரிகையாளர்கள் அணி எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் இருக்குது. எப்படிங்க கட்சி கூட்டத்தில் போய் பேசுகிறாங்க, வந்து பத்திரிகையாளர்னு வெளில சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்புற மாதிரியா இருக்குது? கேட்டால் எங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குதுங்க. பத்திரிகையாளருக்கு என்னங்க சித்தாந்தம்? பத்திரிகையாளர்னு எந்த ஒரு இதுலேயும் கட்டுப்படாமல் இருக்கவர் தான் உண்மையான பத்திரிகையாளர். நீங்கள் ஒரு சித்தாந்தம் சொன்னால் அப்போ அதுபடி தான் எல்லாமே பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சார்ந்தவர்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு பெரிய தொழிற்சாலை கொண்டு வரோன்னா, ஐயோ பார்த்தீங்களா இந்த முதலாளிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கு, இப்படி தான் பேசுவேன். எப்போ முதலாளிக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் ஏன் தொழிலாளிக்கு வந்து வேலை கிடைக்கும்? இது கூட தெரியாமல் அப்போ முதலாளியே இல்லாமல் என்ன பண்ண முடியும்? அங்கே சகாவு பினராயி விஜயன் இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ சித்தாந்தம் அப்படின்னு வெளில சொன்னாலும் கட்சி சார்புன்றது தான் இப்போ வெளிப்படையாக இருக்குது.
அப்போது இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுன்றதும் புரிஞ்சு போச்சு இந்த எலெக்ஷனில். நீங்கள் என்னதான் மீடியாவை கையில் வச்சுன்னு அண்டா குண்டா அடுக்கு சட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து ஜால்ரா தட்டினாலும் அது எடுபடவில்லை அப்படின்றது ஆகிப்போச்சு. அப்போ இனிமே வந்து மீடியா அவங்களுடைய டிஆர்பியை தான் பார்ப்பாங்க. எதை காமிச்சா ஏங்க இவ்வளோ மீடியாவை கையில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே விஜய் வீட்டை விட்டு புறப்பட்டார், கதவு திறந்தது, பின்னாடி இதைத்தானே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மீடியா அதுலலாம் வந்து கில்லைடிங்க டகால்னு மாறிடுவாங்க. பார்க்க தானே போகிறீங்க நீங்களாம் யோசிப்பீங்க, என்னங்க திமுக கையில் இருந்த மீடியாவாது இனி எல்லாரும் இப்படி விசில் வச்சு பின்னாடி போகிறாங்களான்னு. இவ்வளோதான் உலகம், பார்க்க தானே போகிறீங்க. ஓகே சார், ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகி பதவியேற்று வந்தோடனே சட்டசபையில் வந்து அவ்வளோ உட்கார முடியுமா சார் அவரால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும்? அது உட்கார பேசுறதுனா ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்த்தாப்புல இருக்கிற பேசுகிற உட்காந்து கேட்கணுமே சார். ஏன் கேட்கணும்? நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும்னு எதாவது அவசியமா? அது நாங்கள் வந்து லைவாக கேட்டுப்போம். ஆமாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆமாம், அட்டண்டன்ஸ் ஒன்று போடல சார், வரணும்ல சார். ஒரு சிஎம் இருந்துட்டு என்னப்பா இட்டுன்னு வந்து இட்டாந்து போயிட்டு கைது போட்டுருவாங்க, விடுங்க. அவர் வெற்றி பெற போறாருன்ற மாதிரி நியூஸ்லாம் ஜெயிஸ்டார்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ புது அரசியலுக்கான வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட, சரிங்களா? ஸோ இந்த 5 வருஷத்தில் அவர் முழுமையாக ஆட்சி பண்ண வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இந்த மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் ஒன்று இருக்குமே. தாவே காலேருந்து இப்போதைக்கு வெளில எடுப்பது அப்படின்றது வந்து நடக்கிற காரியம் இல்லை. இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் லெட்டஸே இவங்க வந்து 100, அங்கே இன்னொருத்தர் ஒரு 80 90 அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல. இங்கே ஒன்றும் இங்கே வந்து சரிபாதியாகவும் இருக்குது, தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து இங்கேருந்தெல்லாம் உடைச்சிட்டு போகிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அண்டு ட்ரெண்டை பார்த்தா சிம்பிள் மெஜாரிட்டி வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அப்படி இல்லை ஒரு 100 110 அப்படின்னா கூட எதிர்பக்கம் எவ்வளோ இருக்காங்கன்னா அது 2ஆக ஸ்ப்ளிட்டாக இருக்குல்ல. அதனால் அந்த மாதிரி உடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாரு ஆர் வித் அதர் பார்ட்டி சப்போர்ட் அப்படின்னும் போது அது பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் அப்போ இருக்கின்ற களத்தை பொறுத்து அதனுடைய ஸ்டெபிலிட்டியை நம்ம இது பண்ண முடியும். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான தெளிவாக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.